என்ன மச்சான் போகலாமா? போகலாம் மச்சான். இன்னைக்கு மாஸ் பண்ணுறோம். என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், நீ போ. சரி, இன்னைக்கு எந்த லொக்கேஷனில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம்? வேறு மாதிரி லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன். என்ன எதுவும் பேசாமல் வர? எப்பயும் பரபரன்னு இருப்ப. என்னமோ போ. கையில் ஐஃபோனு, வாயில் சாண்ட்விச்சு, என்ன வாழ்க்கடா. ச்சே, வெறும் கனவா? காலேஜுக்கு போகலையா? இல்லைம்மா, இன்னும் ஃபீஸ் கட்டலல்ல, அதான் போகல. கொஞ்சம் காசு வர வேண்டியது இருக்குப்பா, வந்த உடனே கட்டிடுறேன்ப்பா. சரிம்மா. டேய் மணி, இருக்கியாடா? அம்மா போயிட்டு வரேன். ஒரு செம்ம கனவுடா. என்ன கனவு மச்சான்? ஐஃபோன் கனவு. ஏய், அது எப்பவுமே வர்றது தான்டா உனக்கு. டேய் மச்சான், அவகிட்ட பேசினியா? என்ன சொன்னான்? இரு, அவன் என்ன சொன்னா நான் பண்ணி காட்டுறேன். ஜூலி, என்ன என்ன வேணும் உனக்கு? இல்லை, என்கிட்ட பேசணுமா? சரி, என் ஐடி சொல்கிறேன், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடு, நான் அப்படியே முழிக்கிறேன். என்ன புரியலையா? எப்படி புரியும்? ஃபோன் ஒன்று இருந்தால் தானே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் மச்சான். டேய், அவருடைய பர்ஸு கீழே விழுந்துச்சு பாரு. இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சா? இன்னையோட நைட்டு மொபைல் யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும். சொல்கிறா. என்னடா இப்போதான் பல்லு விளக்குறியா? என்ன சொல்லு. லேட் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். அதான் கால் பண்ணேன். சரி சீக்கிரம் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னது? என்ன சர்ப்ரைஸ்? நீ வா சொல்கிறேன். வரேன். என்னடா, ஒரு ஹெல்ப் பண்ணது தப்பா? நீ பணக்காரனாக இருந்தால் உனக்கு நன்றி சொல்லியிருப்போம். நீ தான் போராச்சு. இல்லை, புரியல. ப்ரோ, கீழே வச்சு பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்குடா இதை கையிலே வச்சுட்டு சுற்றிட்டு? தெரில மச்சான், ஒருத்தங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கும்ல, கான்ஃபிடன்ஸ், அது மாதிரி எனக்கு. ஆமாம், உனக்கு என்ன மச்சான் அந்த மாதிரி? நீ தான் மச்சான். சொல்லு. காலேஜில் தாம்மா சாப்பிட்டேன். சரி, நான் வைக்கிறேன், கால் பண்ணுறேன். மச்சான், என்னடா சர்ப்ரைஸு? ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன். என்ன இங்கே? ஒரு நம்ம அனெக்ஸ் பிளாக்ல காம்படிஷன் நடக்க போகுது. நான் பேர் கொடுத்துட்டேன். சூப்பர்ரா. என்னண்ணா இங்கேயும் நேம் கொடுத்துட்டீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? வா மச்சான். அப்படி இல்லை, எப்படியோ தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் வின் ஆக போகிறீங்க. இப்போ என்ன சொல்ல வர? இல்லை, நடக்கிற எல்லா காம்படிஷன்லையும் நேம் தரீங்களே, ஏன்? டேய் தம்பி, இதெல்லாம் வெறும் கெத்துக்காக பண்ணல. எனக்கு பெரிய சினிமோட்டோகிராஃபர் ஆகணும், அதுதான் என் ஆம்பிஷன். அதுக்கு தான் கிடைக்கிற எல்லா சான்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். டேய் வாடா. சரி, பார்த்து போ. சரி, ஸ்கிரிப்ட் ரெடியா? எப்போவோ ரெடி. சரி, இந்த வாட்டி ஒரு டார்க் நைட் தீமில் படம் பண்ணுறோம்.
அப்போனா சரி, எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அங்கே போகலாம். ம், போகலாம். அம்மா சொல்லுப்பா. அம்மா. சொல்லு, என்ன வேணும்? இல்லைம்மா, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தெரியாமா? திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமில்ல? நீ அதை நம்புறியா? நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ கேட்க மாட்டல? ஃபோன் எடு. ஃபோனு ஃபோனை காணும்டா. என்ன மச்சான், இதை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டியா? ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் மறந்துட்டேன்டா. டேய், என் ஃபோனுக்கு கால் பண்ணேன். என்ன லைட் எரியுது? யார்தான் இருக்கும்? எடுக்கலாமா? இல்லை, வேணாம். சரி, எடுப்போம். இங்கே தான் போயிருக்குமோ? டேய் மச்சான், உன்னை எவ்வளோ நேரம்டா தேடுறது? இங்கே தான் இங்கே வச்சிருக்க மச்சான், பாடுறா. டேய் மச்சான், பொறுமையாக இரு, ப்ரெஷர் ஆகாத. ரொம்ப டைம் ஆச்சு, போய் ரெஸ்ட் எடு, கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா பாடுறா. ப்ரெஷர் ஆகாதா, கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப யோசிக்காதடா. டேய், கண்டிப்பாக கிடச்சிருமாடா. கிடச்சிருமா? செம்மையா இருக்குல்ல? நியூ கேமரா இல்ல? ஆயிடுச்சு. வா, ஹாப்பி. அம்மா, ஓகே. ஏதோ வந்துட்டே இருக்கு, சவுண்ட் கேக்குது, எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலையே. சுச்சு, இப்ப எடுத்து பார்ப்போம். கேமரா போய் பார்க்கலாம். அழகா வா, செம்மையா இருக்கு கிளாரிட்டி. வேணாம், இவன் ஓ அன்னைக்கு செயின் எடுத்து கொடுத்தான்ல இவன், நாளைக்கு போறப்போ பார்த்தா கொடுத்துடலாம். இதெல்லாம் வேறு கனவு தான், இதெல்லாம் வேறு கனவு தான், இதெல்லாம் வேறு கனவு தான். ஜோ,
இருக்குமா? ஸோ நைட் இந்த சைடு தானே வந்தோம். எங்கே போயிருக்கோம்? சரி அங்கே போவோம். மணி மணி லேட் ஆகுதுப்பா. இன்னும் என்ன உனக்கு தூக்கம்? என்னாச்சுப்பா? உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அம்மா, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சரிப்பா, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? ஆ, சரி போறேன். என்ன அதிசயம், உடனே கடைக்கு போறேன்னு சொல்ற? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன இங்கே யாருக்கிட்டையாவது கேட்கலாமா? ப்ரோ ப்ரோ, இங்கே ஏதாச்சும் ஐஃபோன் பார்த்தீங்களா? சொல்லிடலாமா ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் எதுவும் பார்க்கல. ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்போல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. கடைக்கு போகணும். நான் ஏதாச்சும் பார்த்தா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அம்மா, நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேம்மா. வாப்பா, என்ன லேட்டு? கடைக்கு போயிட்டு வந்ததான்டா, அதான் லேட்டு. பாருடா, இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன கதை? இல்லை மச்சான், நேற்று நைட்டு வீட்டில் சண்டை போட்டு வெளில போயிட்டேன்டா. அது எப்பயும் நடக்கிறது தானே. ஏய், சரி சொல்லு. இல்லை மச்சான், பார்க்கில் இது கிடைச்சதுடா. டேய், ஃபோன் மாதிரி இருக்கு. ஆமாம், அன்னைக்கு அம்மா கிச்சன் ஒருத்தர் கீழேருந்து எடுத்து கொடுத்தான்ல, அவன் தான் அது. கீழே கிடைச்சதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி கரெக்டா அவன்துன்னு சொல்ற? இல்லடா, அவனுக்கு அவன் தேடி வந்தான்டா. அப்ப கொடுத்துட வேண்டியது தானடா. இல்லடா, அன்னைக்கு பர்ஸ் கொடுக்குறப்ப என்னாச்சு உனக்கு தெரியும்ல. அதுக்கு எல்லாம் அப்படி இருப்பாங்களா? இல்லடா, எனக்கு ஏதோ தப்பா படுது. இதை நானே வச்சுக்க போறேன்டா. டேய், தப்பு பண்றடா மணி. நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஒரு ஃபோனுக்காக இப்படி பண்ணாத. ஏய், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். டேய் நில்றா. டேய் வரேன்டா. மச்சான், வழக்கம் போல லேட்டா மச்சான். எல்லாம் ரெடிடா. இல்லை 2 நாள் ஷூட் தள்ளி போட்டுக்கலாமா? ஏன் மச்சான்? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன மச்சான்? வீடு தான் சொன்னேன். போதும், நிறுத்துங்கடா. இப்போ ஏன் ஷூட் வேணான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஐஃபோன் தொலைஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? வரப்போ தாண்டா பண்ணேன். என்ன சொன்னாங்க? கிடைச்சா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதமா சூர்யா இருக்கான்ல, இந்த வாட்டி விட்டுறக்கூடாது மச்சி, நம்ம தான் வின் பண்ணுறோம். சரி மச்சி, நீ என்னான்னு பாரு, கெட்டா சொல்லுண்ணா. ஒரு நாள் ஐஃபோனுக்காக தான் பழகினானுங்களே. சி, மச்சான், இப்போ காம்படிஷன் என்ன பண்ண போற? நம்ம தான் வின் பண்ண போகிறோம் மச்சான். நீ வேணா பாரு. என்ன எப்படி? சொல்கிறேன். போடு ஹெட்ஷாட்டு. சரி, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணலாமா? ஐடி போட்டு பார்க்கலாம். என்ன ப்ரைவேட்டாக போட்டு வருது? சரி, ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம். இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா? அதுக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டா?
என்ன மெசேஜ் எல்லாம் பண்றா? நமக்கு எதுக்கு வம்பு? ஆம், அவன் ஐடி ஓபன் பண்ணி பாப்போம். என்ன மச்சான், நைட்லாம் ஆள் கூட சேட்டிங்கா? என்னடா சொல்கிற? ஆமாம், நைட்லாம் உன் இன்ஸ்டா ஐடி ஆன்லைன் தான் கிடச்சி. ஃபோனை காட்டு. ஆமாம் மச்சான். டேய், இவனும் ஒரு ஃபோனை வச்சு விளையாட்டு காட்டுறான் மச்சான். எங்கே வச்சிருப்பேன்? அங்கே இருக்குமா? ஆன் ஆகுமா? சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு மெசேஜ் போட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கு. என்ன ஆஃப்லைன் காட்டுது? அப்போல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும்ல. நம்ம ஏன் இதை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது? சரி, இவனுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரே நோட்டிபிகேஷன் அவன் தள்ளுது. இவனா? இவன் எப்படி? இவன் ஃபோன் தான் நம்ம கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி? உண்மையே புரியலையே. டேய் டேய் மச்சான், டேய் மச்சான். மச்சான், இதை வச்சு தான் எடுக்க போகிறேன். இதை வச்சா? என் பழைய போஸ்ட்லாம் பார்த்துருக்கல, எல்லாம் இதில் எடுத்தது தான். ஆமாம், இதுலையா எடுத்த? என்னமோ சொல்கிற, நீ பண்ணு, நான் கூட இருக்கேன். ஒரு செம்ம ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். நீ வேணா பாரு, நம்ம தான் வின் பண்ணுவோம். டேய் மச்சான், டேய் மச்சான், சாரிடா. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் ஏதோ வேணும்னு பண்ணலடா. சொல்லு, சரியா இவ்வளோ நாள் வரல? இல்ல மச்சான், நேத்து நைட்டு அந்த பையன் மெசேஜ் பண்ணான்டா. அதான் என்ன பண்றதுனே தெரியலடா. ஓ, அதானா? உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் இங்கே வருவல. டேய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. போது நிறுத்து, மரியாதை அங்கிருந்து போயிடு. மச்சான், ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாமா? ஃபீல்டு கிளியர்ப்பா, போலாமா? கேமரா ரோலிங், ஆக்ஷன். டேக் ஓகே.
எல்லாம் இந்த ஃபோன்னால தான். கூட இருந்த ஃப்ரெண்டும் விட்டு போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அம்மா கென்னு, என்னப்பா கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிற? அம்மா நான் கென்னு இல்லை. ஓ, நீ கென்னு இல்லையாப்பா? சாரிப்பா, அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. அவன் வந்தான்னா கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுப்பா. சரிம்மா, நான் வந்தா சொல்றேன். இருட்டுல வாழ்ந்து தனிமையில் திணறுறேனா, இதுதான் இனி நிஜமா? மச்சான் என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குடா. ஏன்டா என்னாச்சு? இல்லை, இதான் நம்ம காலேஜில் நமக்கு நடக்கிற லாஸ்ட் காம்படிஷனில். ஆமாண்டா மச்சான், இதான் நம்ம லாஸ்ட் காம்படிஷனை வின் பண்ணிடலாமா? டேய் மச்சான், வின் பண்ணுறோமோ இல்லையோ, நான் நிறையா கற்றுக்கிட்டேன்டா. மச்சான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கடா. And the winner is ஒரு டேலண்டடான பர்சன். அவனோட மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் வெறும் நல்ல எக்யூப்மெண்ட் வச்சு மட்டும் எதையும் சக்ஸஸ் பண்ணிட முடியாது. நல்ல மூவி எடுக்க நல்ல ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் இருந்தால் போதும். அதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கம்போசிஷன் வர ஐஃபோன் தேவையில்லை, நல்ல லைட்டிங் செட்டப்பும் அந்த நாலேஜும் இருந்தால் மட்டும் போதும். எல்லாம் ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுல்ல. இந்த ஃபோன் தானே எல்லாத்துக்கா. எங்கே எடுத்தனோ அங்கேயே போட்டேன். அந்த பையன் சரி, இப்போவே போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம். ஆனால் கொடுத்த அப்புறம் அடிச்சிட்டான். அன்னைக்கு நல்லது போனதுக்கே அப்படி அடிச்சான். இல்லை வேணாம், போயிடலாம். என்ன நம்ம ஃபோன் சத்தம் கேட்குது? மா